Hi friends, என் பேர் ஐயப்பன். இது உங்கள் MCPA டியூட்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியில் நான் கண்டிப்பாக உங்களால் வீடியோ போட முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்டுக்கு நல்லா ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒவ்வொரு சொல்யூஷனை வந்து வீடியோவாக போட முடியாட்டாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் மூலமாகவே உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எனக்கு இமீடியட்டாக தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து உங்களுக்காக வீடியோ பண்ண முடியல, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போடல. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாத்தையும் இதில் வந்து நான் கொடுக்க மாட்டேன். அதாவது நீ இந்த வே இப்படி தான் போகணும் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுப்பேன். அதை போல் நீ வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தாராளமாக அந்த வீடியோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இது வந்து நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சர்வீஸ் டைப் கேட்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் காட்டும். அதாவது செல்ஃப் வெரிஃபிகேஷன், ஜாப் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெனண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஹெல்ப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு காட்டும். உங்களுக்கு இது எந்த வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவையோ அந்த இது வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் வெரிஃபிகேஷன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இப்போது ஜாப் வெரிஃபிகேஷனா நீங்கள் வீசா எடுக்கணும்னா இது வந்து ஜாப் வெரிஃபிகேஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதை வந்து டெனண்ட்னா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ வந்து நான் செல்ஃப் வெரிஃபிகேஷன் மட்டும் நான் அதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுக்கு நான் எப்படி அதை பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஓகே டேரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அதாவது செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அந்த செக்யூர் கோடை இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த உடனே இதில் உங்களோட ஓடிபி நம்பர் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி நம்பர் கொடுத்துட்டு கீழே அந்த செக்யூர் கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாவது டீட்டெயில் ஆஃப் த அப்ளிகண்ட், அதாவது உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி கேட்டோம். இதில் வந்து உங்களோட நேம் கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க. உங்களோட சன் ஆஃப் கொடுத்துவாங்க, இல்லைனா எது உங்களுக்கு தெரியும், அதாவது டாட்டர் ஆஃபா ஒய்ஃப் ஆஃபானு இதுக்கு வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு உங்களோட டேட்டா பார்த்து கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ், அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, அதாவது பின்கோடு, அதே மாதிரி இந்த அட்ரஸில் நீங்கள் எவ்வளோ நாளும் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, அதாவது இந்த கரண்ட் அட்ரஸில் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்களோ அது அந்த மந்த்து அந்த இயர் கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க. அதாவது எவ்வளோ மந்த்து, அதாவது எவ்வளோ இயர், அதாவது ஒரு வருஷம் 6 மாதம் அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க. 1 இயர் 6 மந்த் அப்படி மாதிரி. அதாவது நான் தோராயமாக சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த மந்த்து அந்த இயர் கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க. நீங்கள் கரண்ட் அட்ரஸில் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்தால் நீங்கள் சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்து இதை டிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா மேலே என்னென்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் கீழே வந்துடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ் வேறு பர்மனெண்ட் அட்ரஸ் வேறுனா நீங்கள் வந்து இதை தனியாக அதை தனியாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா? இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது
இதை அட்டாச் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம இமேஜை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். அதாவது மினிமம் கேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேபி இருக்குது. அதாவது உங்களோட ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேபிக்குள்ளே இருக்கணும். நான் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கேபி வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி குறைக்கிறது, அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ பார்க்காதங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அப்படி நீங்கள் அது அந்த நீங்கள் ஃபோட்டோ வந்து 50 கேபிக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து 100 கேபிக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைல் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் ரெண்டுத்தையுமே அப்லோட் கொடுங்க. அதாவது இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு இங்கே இமேஜ் வந்து ஷோ ஆகிடும். அதாவது இந்த ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ இமேஜ் ஷோ ஆகிடும். இங்கே வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா? அப்படி ஷோ ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிக்ளரேஷன் வந்து டிக் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன். அதாவது இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து 500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் வந்து அந்த 500 பே பண்ணிவிட்டுனா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி அப்ளை பண்ண உங்களுக்கான அந்த ரிசிப்ட் காட்டுறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே அப்ளை பண்ண இது ரிசிப்ட் பார்த்துக்கோங்க. அதில் பிவிஆர் நம்பர், அதாவது பிவிஆர் நம்பரும் ஒரு நம்பர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பண்ணீங்கோ அந்த டேட்டு, அந்த டைமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்வீஸில் வந்து அப்ளை பண்ணீங்க, அதாவது செல்ஃப் வெரிஃபிகேஷனா இல்லை டெனன்ட் வெரிஃபிகேஷனா இல்லை ஜாப் வெரிஃபிகேஷனா, அது வந்து மேலே காட்டும். அதுக்கப்புறம் உங்கள் நேம், உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் லாஸ்ட்டாக அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணது 500 அந்த 500 அதில் காட்டும். இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சீக்கிரமாக தேவை அப்படின்னு உங்களோட ஏதோ ஒரு இடத்துல கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிசிப்ட் கொடுத்தாலே நீங்கள் போதும். அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், அதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் என்கிட்ட இருக்குது, அதை வந்து நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்கலாம். ஓகேங்களா? இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு போடணும் தான் நினச்சேன். என்னமோ தெரியல, நான் அந்த டைம் பார்த்து என்னால் வீடியோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே, மோஸ்ட்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வேறு யாராவது பண்ணியிருக்கிற வீடியோவை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.